Hello. Okay, everyone. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான லெக்சர். ஸோ லாஸ்ட் டைம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு வந்து நியூமரிக்கல் லெக்சர். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் 4 லெக்சர் வந்து இந்த சாப்டரில் முன்னாடி இருந்துச்சு. அதை நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணி பார்த்து முடிச்சிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன பார்த்தோம் நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னா என்ன, பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன், தேர்ட் லா ஆஃப் மோஷன், இனர்ஷியானா என்ன, மாஸ்னா என்ன, மொமெண்டம்னா என்ன, கலிலியோட தாட் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் பார்த்தது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9ல். இது 8th and 9th டெடிகேட்டட் செஷன். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய லெக்சர்ஸ் வந்து இனி அடிக்கடி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி லெக்சர்ஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துனீங்கன்னா we can bring it to you. Okay, so without any further ado, let's get started the numerical lecture. அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து கொஷின்ஸ் இருக்க போது அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் நான் நிற்கும் போது உங்களுக்கே தெரியும் போர்டை நிறையா மறைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ சால்வ் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடித்தோடனே ஐ வில் மூவ் அவுட் ஆஃப் த ஃப்ரேம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட எழுதுறதை எழுதி முடிச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரைட். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போட்டே இருங்க. போடுறது எனக்கு இங்கே தெரியும். ஸோ நான் இங்கே பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெட்ஸ் மூவ் அஹெட். ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? சிம்பிள் ஒன். ஃபர்ஸ்ட் கொஷின், ரொம்ப சிம்பிளான ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஐ வில் கிவ் சம் டைம் ஃபார் யூ டு ரீட். நல்லா பார்த்துக்குங்க. இது ஆல்ரெடி உங்களோட எக்ஸாம்பிள் கொஷின் தான். அந்த எக்ஸாம்பிள் கொஷனையும் நான் சால்வ் பண்ணுறேன், எக்ஸசைஸ் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா சில சமயம் எக்ஸாம்பிள் இருந்தாலும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சில சமயம் இது இருக்காது, பொறுமையும் இருக்காது, தெரியவும் தெரியாது. அதை இந்த இடத்துல இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ரெடி? ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன் த புக். A constant force acts on an object of mass 5 kilogram. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஆக்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. Okay, for a duration of 2 seconds, it increases the object's velocity from 3 meter per second to 7 meter per second. Find the magnitude of the applied force. Now, if the force was applied for a duration of 5 seconds, what would be the final velocity of the object? இவ்வளவுதான் கேள்வி. ஓகே, ஸோ இங்கே நம்ம நேராக ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு வந்து போயிடும். சொல்யூஷன் போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த கிவன் எழுதுறது. பொதுவாக நம்ம இதை எழுதவே மாட்டோம். ஏன்னா சார் அதான் கொஸ்டின்லேயே இருக்கேன் சார், நான் பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னா, இந்த கிவன் எழுதுறதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று தான். எழுதும்போது நமக்கு ஆல்ரெடி அதை வந்து நம்ம நேம் பண்ணிடுவோம். அதனால அதுக்கப்புறம் திரும்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி வித் மாஸ். ஸோ நான் மாஸ் 5 கிலோகிராம்னு எழுதுறேன். கிலோகிராம் இஸ் த SI யூனிட் ஆஃப் மாஸ். கிலோகிராமில் தான் இருக்கணும், இல்லைன்னா யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, duration of 2 seconds. So the constant force வந்து act ஆகிற time வந்து 2 seconds. It increases the object velocity from 3 to 7. அப்போ initial velocity u அப்படிங்கிறது 3 meter per second, final velocityங்கிறது 7 meter per second. Find the magnitude of the applied force. Now the force was applied for a duration of 5 seconds. What would be the final velocity? அப்போ முதல்ல t1 கொடுத்துருக்காங்க. t1 2 seconds, t2 5 செகண்ட். அது ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபோர்ஸ் தெரியணும். தெரிஞ்சாதான் ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண முடியும். இங்கே நமக்கு என்னென்ன இருக்குது, மாஸ் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம், மொமெண்டத்தோட ஈக்குவேட் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா, F = ma. ஆக்சலரேஷன்ங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, F = ma அப்படிங்கிறத நான் வேற மாதிரி எழுத போகிறேன். ஏங்கிறது என்னது, final velocity minus initial velocity by time. கரெக்டா? இதில் எனக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். m தெரியும், v தெரியும், u தெரியும், t தெரியும். எல்லாமே SI யூனிட்ஸில் தான் இருக்குது. இங்கே எந்த t சார் யூஸ் பண்ணுறதுன்னா முதல் 2 செகண்ட்ஸ். ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க வேல்யூவை. மாஸ் என்ன, 5. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, 7 minus 3 டிவைடட் பை டைம் எவ்வளோ, 2 செகண்ட். கரெக்டா? எல்லா வேல்யூ நான் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேனா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும், ஃபோர்ஸோட வேல்யூ இதை சால்வ் பண்ணுவோம். 7ல் 3 போச்சுன்னா 5, 5 5 சார், சாரி 7ல் 3 போச்சுன்னா 4, 5 4 சார் 20, 20/2 10 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் 10 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஃபோர்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும்,
5 செகண்ட் இருந்துச்சுன்னா டைம் டியூரேஷன், ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சேம் ஃபார்முலா, ஆனால் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த சேம் ஃபார்முலாவை திரும்பி எழுதுவோமா? F equals m v minus u by t. ஃபர்ஸ்ட் இந்த t கொண்டு போறேன், ft, m இங்க கீழே கொண்டு வந்துடலாம், ft by m equals v minus u. இது புரிஞ்சிருச்சா? u அந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ v equals u plus ft by m or ft by m plus u அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். Now இதுல நான் என்னோட known values எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்னது? இப்போ இங்க இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருந்து எங்க இனிஷியல் வெலாசிட்டி ஆனது எவ்வளவு? 3 செகண்ட். அப்போ 3 செகண்ட்ல சாரி 3 மீட்டர் per செகண்ட்ல 3 பிளஸ் நான் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் எவ்வளோ? 10 நியூட்டன் அப்படிங்கிறது 5 செகண்ட் ஆக்ட் ஆகுது on a mass of body 5 கிலோகிராம். இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு வர்ற ஆன்சர் தான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இதை குவிக்காக சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணோம்னா இங்கே வந்து 50 வரும் by 5. ஸோ 10 plus 3 13 மீட்டர் per செகண்ட். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, then I'll explain once again. All right. So நோட் பண்ணிருப்பீங்க நம்பர் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி என்னென்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கிட்டு F equals ma ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ, தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆக்சலரேஷன், ஸோ v minus u by t ல நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுவே 5 செகண்ட், அதாவது 3 செகண்ட் 2 செகண்ட் ஆக்ட் ஆகும்போது இது இந்த ஃபோர்ஸ் 2 செகண்ட் ஆக்ட் ஆகும்போது இப்படி இருக்கு. இதே ஃபோர்ஸ் 5 செகண்டுக்கு ஆக்ட் ஆச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்னன்றதான் கேள்வி. ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலாவை திரும்பி எழுதிக்கிட்டு நோன் வேல்யூஸை பூரா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. எவ்வளவுதான். அண்டர்ஸ்டுட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் திஸ். Which would require a greater force accelerating a 2 kg mass at 5 meter per second square or 4 kg mass at 2 meter per second square? இதான் கேள்வி. ஒரு தடவை நல்லா பார்த்துங்க கொஸ்டினை, so that we'll move towards this. All right. இங்க நமக்கு என்ன வேணும்? Accelerating 2 kg mass at 5 meter per second, 4 kg mass at 2 meter per second, which would require greater force? It's a straightforward question. Given எழுதலாம், எடுத்து நமக்கு வந்து 2 mass இருக்கு, 2 acceleration இருக்கு, 2 force கண்டுபிடிக்கணும். First mass என்ன? m1 given. m1 is 2 kg. a1 5 meter per second square. m2 4 kg. a2 2 meter per second square. What is the formula? F equals ma. அப்போ f1 equals m1 a1. Substitute பண்ணா 2 times 5 10 Newton. f1. f2 equals m2 times a2. m2 என்ன? 4 times 2 8 Newton. அப்போ ஆப்வியஸா எது பெருசு? f1 பெருசா f2 பெருசா? f1 தான் பெருசு. ஸோ அதை நான் அப்படியே எழுதலாம், f1 is greater than f2. So obviously greater force is required to accelerate a 2 kg mass at 5 meter per second. It's a straightforward application. அப்ளிகேஷன் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிரும். இது உங்களோட செகண்ட் எக்ஸாம்பிள் புக்கில். டன். லெட் மீ மூவ் அவுட் ஆஃப் த ஃப்ரேம் so that you can take a note of it. Okay, next question போலாமா? All right. So next question is this. A motor car with a velocity of 108 kilometers per hour
and it takes 4 seconds to stop after the brakes are applied. Calculate the force exerted by the brakes on the motor car if its mass along with the passengers is 100 kg. இப்போ நமக்கு velocity தெரியும். It was moving with a velocity of 108 kilometers per hour and 4 செகண்ட்ல it comes to a stop. So initial velocity நமக்கு வந்து தெரியும், final velocity என்ன இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து it requires a bit of logical application. அது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் as usual எல்லா கொஸ்டின்லையும் நான் சஜஸ்ட் பண்ணுறது given எடுத்து எழுதுவோம். ஓகே, so let's quickly write what is given in this question. First என்ன? Velocity, initial velocity. அதான் இனிஷியலா போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரேக் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்லோ ஆகுது. So that should be taken as initial velocity. 108 kilometer per hour. But this is not the SI unit of velocity. SI unit of velocity என்ன? meter per second. அப்ப நான் இதை வந்து meter per secondல கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்றது? ஒவ்வொரு யூனிட்டியா நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதை மீட்டருக்கு மாத்தணும், இதை செகண்டுக்கு மாத்தணும். So 108 into கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தணும்னா 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். ஸோ 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே மீட்டர் வந்துடும். டிவைடட் பை ஹவரை நான் செகண்டாக மாற்றணும். ஒரு ஹவரில் 60 மினிட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மினிட்லையும் 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 108 into 1000 divided by 3600. ஜீரோவை கேன்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் do a bit of math. இது வந்து 2 டேபிள்ஸால் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வர ஆன்சர் 30 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் u, இனிஷியல் வெலாசிட்டி. இவ்வளவு நேரம் பண்ணது இனிஷியல் வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த கிவன் வேல்யூ என்ன? அடுத்த கிவன் வேல்யூ மாஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. மாஸ் இஸ் 1000 கிலோகிராம். அருமை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? டைம் 4 செகண்ட்ஸ். 4 செகண்ட்ஸ். யூனிட் ஆஃப் டைம் செகண்ட்ல தான் இருக்கணும், செகண்ட்ஸ்ல இருக்கு, பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்ளைட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? F = ma. இப்போ கேட்கலாம், சார் இது வந்து பிரேக்கு தானே சார் அப்படின்னு. பிரேக் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது? அப்ளைட் ஃபோர்ஸ் தானே. காலை மிதிக்கும் போது இந்த பிரேக்கு என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால this vehicle is coming to a stop. So still again a very straightforward question. F = ma. அதை மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். F = ma. ஆனால் ஏ இல்லையே சார். அப்போ நான் இதை வந்து எப்படி சார் வந்து கண்டுபிடிக்கிறது? ஏக்கு நமக்கு என்ன தெரியும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு தெரியும். ஸோ அகெயின் m is v - u/t. சில முக்கால்வாசி நேரத்தில் ஏவை டைரக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி வரவே வராது. ஆக்சலரேஷன் இங்கே டேரெக்டாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வரவே வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை இனிஷியல் மைனஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு போடுற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மாஸ் என்ன? 1000 into ஃபைனல் வெலாசிட்டி நம்ம என்ன? இட் இஸ் கமிங் டு அ ஸ்டாப். ஸோ 0. இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 30 meters per second அப்படின்னு. 30 எவ்வளோ நேரத்தில்? 4 செகண்ட்ஸில். கரெக்டா? 4 seconds, time 4 seconds. So 0 - 30 - 30. So 1000 times -30 divided by 4. Solve பண்ணா வர்ற ஆன்சர் 7500, -7500. அப்படின்னா என்ன அர்த்தம்? The force exerted by the brake is opposite to the direction of motion அப்படின்னு அர்த்தம். இங்க வர்ற ஆன்சர் -7500 நியூட்டன். -7500 மறந்துடவே கூடாது. கண்டிப்பான முறையில் இந்த சிம்பலை போடணும். What does this negative symbol implies? It means that the force is acting in the opposite direction of the motion because it's a retarding force. In the force, it does not give you acceleration. This force retards, slow down ஆகுது. கரெக்டா? மூவ் ஆயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட், it was moving with a velocity. அதை retard பண்றோம். So this force is a retarding force. இது வந்து slow down பண்ணுது. It's going to act in the opposite direction of the motion and that's what this negative sign implies. Okay? So this is your answer. எழுதிக்கங்க or take screenshot however you wish. Let me move out of the frame quickly.
Okay, next question போலாமா? All right. So next question என்ன அப்படின்னா, this is your next question. A force of 5 Newton gives a mass m1, an acceleration of 10 meter per second square, and a mass m2, an acceleration of 20 meter per second square. What acceleration would it give if both the masses were tied together? இண்டிவிஜுவலாக இருக்கும்போது இப்படி இருக்கு, சேர்த்து இருந்தால் என்ன இருக்கும்? இவ்வளோதான் கேள்வி. ஓகே, ஸோ நான் இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு m1 m2 கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு m1 m2 சேர்த்து வச்சு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரைட், இந்த ரெண்டு மாசையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு மாசையும் டோட்டல் மாஸாக வச்சு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்சலரேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ லெட்ஸ் குவிக்லி சால்வ் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகவே ஆகாது. பட் ஸ்டில், if you feel it to be difficult, that is why you are here. You are here at the right place at the right time. Solve பண்ணலாமா? Simple. Given again, force is 5 Newton. First check SI unit கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். Check. முடிஞ்சு போச்சு. M1 தெரியாது, ஆனா A1 தெரியும். 10 meter per second square. Meter per second square is the SI unit of acceleration. இருக்கு, செக் பண்ணியாச்சு. M2 தெரியுமா? தெரியாது. A2 கொடுத்திருக்கு. A2 எவ்வளோ? 20 meter per second square. First நானே M1 என்னன்னு கண்டுபிடிக்கணும், M2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். M1 M2 சேர்த்து போட்டு இந்த ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். So let's start with the formula F equals ma. I need to find what are the masses. அப்போ F1 equal to M1 A1. M1 equals F1 by A1. What is F1? இங்க F1 F2 ஒன்று தான், ஒரே ஃபோர்ஸ் தான். ஸோ நான் அதை Fன்னு எழுதலாம். ஸோ F by A1 which is 5 divided by what is acceleration? 10. 5 by 10 na, அப்போ M1 is going to be 0.5 kilogram. 0.5 kilogram. Understood? புரிஞ்சிருச்சா? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். And based on that, I can move on to the second part of this question. Polama? Awesome. F equals M2 A2. So M2 is equal to F by A2, 5 divided by 20. So that's going to be 5 divided by 20. That's going to be 0.25. 0.25 kilogram. So எனக்கு M1 தெரியும், M2 தெரியும். Now coming to the question, what acceleration would it give if both mass were tied together? So tied together na, I want to find the mass M, M1 plus M2. So 0.5 plus 0.25 is going to be 0.75 kilogram. If this is the mass அப்படின்னா F equals ma, A equals F by M, which is 5 by 0.75. 5 Newton by 0.75 kilogram. That is going to give me 6.67 meter per second square. 6.67 meter per second square. So that is the acceleration that a force of 5 Newton would give if these two masses are tied together. Take a note of it, students. Acceleration of the unit is meter per second square. மறந்துடவே கூடாது. எந்த நேரத்திலையும் கொஞ்சம் கூட மாத்தி போட்ற கூடாது. Done? Let's move on. Okay. So next question. Next question is a tricky graph question. The velocity time graph of a ball of mass 20 gram moving along a straight line on a long table is given in the figure. How much force does the table exert on the ball to bring it to rest? Force கேட்டிருக்காங்க. Force calculate பண்ணனும், நமக்கு mass வேணும், acceleration வேணும். Acceleration straight-ஆ கொடுத்திருக்கா? கொடுக்கல. Mass கொடுத்திருக்காங்க.
ஆனால் ஆக்சலரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃபில் தான் நமக்கு கிடைக்கிறது என்ன ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி, டைம் பீரியட் 10 செகண்ட். கால்குலேட் பண்ணிடலாமா அதுலேருந்து? ஸோ அகெயின் கிராஃபை எப்படி ரீட் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் quickly to write all the given things or given data from the question that will enable us to understand something more about the question. So first enna mass given quick mass enna 20 gram gram la irukano mass oda unit enna force வந்து நியூட்டன், அது வந்து கிலோகிராம் மீட்டர் per second ஸ்கொயர். அப்போ அது என்னத்தில் இருக்கணும் மாஸ் வந்து கிலோகிராமில் இருக்கணும். 1000 கிராம் ஒரு கிலோகிராம். அப்போ நான் கிலோகிராமில் போனால் டிவைடட் பை 1000. ஸோ 20 into 10⁻³ கிலோகிராம் எழுதிக்கலாமா? 20 into 10⁻³ கிலோகிராம்னு அதை எழுதிக்கலாமா? ஸோ இப்போ கிலோகிராமில் வந்தாச்சு, மாஸ் வந்து கிலோகிராமில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ எனக்கு ஆக்சலரேஷனுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இந்த கிராஃப்ல இருந்து எனக்கு என்ன தெரியுது? பாடி வாஸ் இனிஷியலி அட் த வெலாசிட்டி ஆஃப் 20 சென்டிமீட்டர்ஸ் per செகண்ட். அதுக்கப்புறம் அது அங்கிருந்து 0க்கு வந்திருக்கு. ஸோ தட் இஸ் யுவர் ஃபைனல் வெலாசிட்டி. இங்க இப்போ நான் அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? 20 சென்டிமீட்டர் per செகண்ட் இருக்கு. இருக்கா? 20 சென்டிமீட்டர் per செகண்ட். இதை இப்போ நான் எஸ்ஐ யூனிட்ல கன்வெர்ட் பண்ணா சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும். சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும்னா டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை 100னா இன்டூ 10⁻². ரெண்டு இடம் தள்ளி புள்ளிக்கணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 0.2 மீட்டர் per செகண்ட். இப்போ எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. என்ன செய்யணும் நெக்ஸ்ட்? நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஸோ டு ஃபைண்ட் அவுட் ஆக்சலரேஷன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0.2 meters per second. So 0.2 meters per second divided by the time frame is 10 seconds. So inge meters per second, inge ஒரு second. So that is going to be minus 0.02 meter per second square. Already 0.2. So divided by 10. இன்னொரு இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். So 0.02 meter per second square. That is the unit of acceleration. இப்போ எனக்கு acceleration தெரியும், mass already தெரியும். கேட்கிற கேள்வி என்ன? Force. Mass times acceleration. Mass எவ்வளோ? 20 into 10 to the power minus 3 into minus 0.02. ஸோ ஆன்சர் வரும்போது நெகட்டிவ்ல வரும். இந்த நெகட்டிவ்ல ஆன்சர் வர்றது என்ன சொல்றாங்க? நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? It means that the force is acting in the opposite direction. So this answer is going to be minus 0.00004 Newton. 0004. 4 0 3 0 04 Newton. 0.0004 Newton. The negative sign indicates that the force exerted is in the opposite direction because we need to bring this to rest. So force opposite direction la act agum, and that is what is given by this statement. Okay, so take a note of it. Then we'll move on to some exercise questions. Done. We'll move to the next exercise question, and that's going to be this. A truck starts from rest and is moving at a velocity and rolls down a hill with a constant acceleration. It travels a distance of 400 meters in 20 seconds. Find its acceleration. Find the force acting on it if its mass is 7 tons. Hint என்ன? 1 டன்னா 1000 கிலோ அப்படின்னு. So initially நமக்கு வந்து given வந்து எழுதணும். So let's quickly write what is given in this question so that we can get on with that. Given starts from rest and rolls down the hill. Appo initial velocity is going to be 0.
with a constant acceleration. Travels a distance of 400 meter in 20 seconds. Find its acceleration. Find the force acting on it if its mass is 7 tons. Mass note padikirom 7 tons. So 7 times 1000 is going to be our 7000 kilogram. Correct? Distance covered. (400 meter). What else is given? Time 20 seconds. So நமக்கு distance இருக்கு, time இருக்கு, வேற என்ன இருக்கு? Mass இருக்கு, initial acceleration தெரியும். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to use a different formula. என்ன? This is going to be one of the equations of motion. நமக்கு distance இருக்கு அப்படின்றப்போ distance நம்ம எப்படி இது பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம், s அப்படின்னு சொல்லலாம்ல. So s equals ut plus half at square. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். So s is equal to ut plus half at square because we need to find out the acceleration. இங்க final velocity கொடுக்கல, but distanceம் டைமும் கொடுத்திருக்காங்க. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். So let's substitute the known values. 400 meter, that is the unit. SI unit of distance 400 கரெக்ட்டா போட்டாச்சு. Initial velocity is going to be 0 plus half a தான் தெரியணும். T is 20 square. So solving this equation நமக்கு a ஓட வேல்யூ என்ன வரும் அப்படினா 2 meter per second square அப்படினு வரும். A equals 2 meter per second square. We found out the acceleration. இப்போ acceleration தெரியும், எனக்கு mass தெரியும். இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Force கண்டுபிடிக்கணும். So F equals ma, mass என்ன? 7000 times 2, 14000 Newton. அவ்வளவுதான். As simple as that. 14,000 Newton is going to be the force exerted by that object. Take a note of it. Let's move on to the next question quickly. Polama? All right, so let's move on. The next question is this. A stone of 1 kg is thrown with a velocity of 20 meter per second across the frozen surface of a lake and comes to rest after traveling a distance of 50 meter. What is the force of friction between the stone and the ice? Again, force calculate பண்ணா மட்டும் போதும். Friction அப்படி நினைக்க வேணாம். Okay, friction is also a force. That means அது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்க போகுது. நமக்கு வர்ற போற ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கணும்னு இப்பயே மைண்ட முடிவு பண்ணிக்கணும். பிகாஸ் இட்ஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இங்க மோஷன் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, அதை நம்ம பாசிட்டிவ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறத நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். ஸோ வரப்போற ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி இன் த நெகட்டிவ் வேல்யூ. ஸோ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? கிவன் வேல்யூலாம் எழுதணும். ஸோ இங்க கிவன் வேல்யூ எழுதணும்னா என்னென்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் மாஸ் எழுதலாம். கரெக்டா? மாஸ் 1 kilogram ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். velocity of 20 meter per second was thrown. அப்போ thrown அப்படின்னா என்ன அர்த்தம்? that is going to be your initial velocity. Final velocity இங்க 0. so u is 20 meter per second, v is 0 meter per second. what else? distance கொடுத்திருக்காங்க 50 meter. ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் வேணும்னா இங்க நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா ஆக்சலரேஷன் தெரியல அப்படின்னா we have to use another equation of motion. Another equation of motion இங்க என்ன? v square equal to u square plus 2as or v square minus u square is 2as. அது u square plus 2as. s is our distance. எல்லாம் SI யூனிட்ல இருக்கு. mere substitution. 0 equals u is 20. so 20 square plus 2a s is 50 meter. Solve panna. Solving this will give you an acceleration of minus 4 meters per second square. A is negative 4 meter per second square. A negative because this is retardation. This acceleration is going to slow down. Slow ஆகணும்ல, because it is coming to a rest. So obviously the acceleration is going to be negative. Mass ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்காது, but acceleration ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கலாம். So இங்க இருந்து you just need to find out what is the force of friction. m times a. 1
into minus 4. 1 into minus 4 meter per second square. So that's going to be your minus 4 Newton. And this minus sign indicates that the frictional force is acting in the direction opposite to the direction of motion. Take a quick note of it and let's move on to the next question, and that's going to be our last question for today's session. Polama? All right. A 8,000 kilogram engine pulls a train of 5 wagons, each of 2,000 kg. 5 wagon இருக்கு, ஒன்னொன்னும் 2000 kg. And ஒரு engine இருக்கு, அது 8000 kg. Along a horizontal track, if the engine exerts a force of 40,000 Newton and the track offers a friction of 5,000 Newton, then calculate the net accelerating force and the acceleration of the train. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு dear students. Accelerating force. So first net force calculate பண்ணனும், அதுக்கு அப்புறமா acceleration calculate பண்ணனும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். So போலாமா? So let's start with first calculating the net accelerating force. Net accelerating force calculate பண்றதுக்கு முன்னாடி let's see what is the net force. So நமக்கு வந்து net force தான் வேணும். So net force is going to be என்ன force? Applied force minus friction. Applied force இங்க என்ன? 40,000 Newton. கொடுத்திருக்கா? Exerts a force 40,000 Newton minus frictional force எவ்வளோ? 5,000 Newton. 40ல 40,000ல 5,000 போச்சுன்னா 35,000. That is your net force. First step is actually very easy because the question liye நமக்கு applied force எவ்வளோ, frictional force எவ்வளோ அப்படின்றது கொடுத்துட்டாய். அதை நம்ம just substitute பண்ணா போதும். புரிஞ்சதா? Second step க்கு போலாமா? Second step is going to be quite tricky. அதனால தான் சொல்றேன் நானு. Second step போலாமா? All right. So இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூட்டன் செகண்ட் law of motion தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். So let's see. இங்க நமக்கு வேணுங்கிறது என்ன? F equals ma. நமக்கு இப்போ net force தெரியும். மாஸ் மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் த மாஸ் ஹியர்? மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மாஸ் இஃப் த என்ஜின் இங்கே என்ஜின் வந்து 8,000 கிலோகிராம் இருக்குது, வேகன் வந்து 5 வேகன் இருக்குது, ஒன்னொன்னும் 2000 கிலோகிராம். எல்லாத்தையும் கூட்டிடுவோம். ஸோ 8,000 ஆஃப் யுவர் என்ஜின் ப்ளஸ் 5 times 2,000. கரெக்டா? ஸோ இங்கே 8,000 plus 5 2s are 10, 10,000, 18,000 kilogram. Correct? 5 wagon, each of them are 2,000 kg of mass. அதோட 8,000 engine ஓட mass கூட்டியாச்சு. நமக்கு this is our mass. Force is 35,000 Newton that we calculated. இதை நான் அங்க எடுத்து எழுதுறேன் so that it's easy for you to understand. இதுக்கு தேவையான values F equals ma. F is 35,000 Newton, mass is 18,000 kg, and if I need to find out what the acceleration is, I divide force by the mass. So 35 by 18 and I divide பண்ணனா it's going to be 1.944 meters per second square. Okay, meters per second squared. 1.944 meters per second square. Understood? So இங்க நமக்கு if the engine exerts a wagon and track level இருக்கு அப்படின்றத வச்சு net force calculate பண்ணாச்சு, the acceleration of the train என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. Understood? All right. So that brings us to the end of today's session. So we've done a bunch of numericals today.
and in the numericals have helped us to understand certain concepts in the chapter. இதில் நிறைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர்லேருந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது மோஷன்ற சாப்டர்லேருந்து. So if you want a one shot revision of motion, do let me know in the comment section below so that I can do accordingly a session on that as well. So until then, stay safe. Bye bye everyone. See you. Bye.